அயலி சிவா சீரியல்ல பாட்டி உதய பெருமாள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அவங்க ரித்திகா கபிலன் 2 பேத்தையும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் அயலி சிவா 2 பேரும் இந்த வீட்டு மருமகளா, மகனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க இந்திராணி. அப்படின்னா இவங்கள யார் சிறந்த தம்பதின்னு நான் போட்டி வைக்கணும். இவங்களுக்காக நான் ஒரு சீர்முறை செய்யறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். 10 பவுன் செயின் கொண்டு வந்திருக்கேன். இதில் யாருக்கு போகிறது? கபிலனுக்கு தான் கல்யாணம் ஆன விஷயம் தெரியும். ஆனால் சிவாவுக்கும் அயலிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியாதே. ரித்திகாவோட அக்கா தானே அயலி. அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நான் சீர்முறை செய்ய முடியாது. அதனால 2 பேர்த்துக்கும் நான் ஒரு போட்டி வைக்க போறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த சீரை கொடுக்க போறேங்கிறாங்க பாட்டி. இது கேட்ட ரித்திகா, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? அவங்க முறை தவறி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. நாங்க அப்படி இல்லை. முறையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. நாங்க தான் இந்த செங்கோட்டு வேலவரோட மருமக. இந்த வீட்டு வாரிசோட கபிலனோட மனைவி நான். எனக்கு தான் நீங்க முறையா செய்யணுங்கிறாங்க ரித்திகா. ரித்திகா, என்னது பெரியவங்க கிட்ட கூட கூட பேசிட்டே இருக்க, எதிர்த்து வேறு பேசுற? நான் என்ன சொல்றேனோ அதை கேளு. இந்த சீர்வரிசை உனக்கு தேவை அப்படின்னா நான் செய்கிறது முறையா இருக்கணுமில்ல. அதனால உங்க 2 பேர்த்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த சீர்முறையை உங்களுக்கே நான் கொடுக்க போறேன். ஜெயிச்சவங்க யாரோ அவங்களுக்கு நான் சேர்த்த போறேங்கிறாங்க. இதை கேட்டது ரித்திகா, என்ன போட்டி வச்சாலும் சரி அதில் ஜெயிக்க போகிறது நானா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிங்கன்னு சொல்றாங்க. அப்போ ரித்திகா கபிலன் 2 பேரும் கைப்பிடிச்சு நிற்கிறாங்க. இந்த பக்கம் அயலி சிவா 2 பேரும் கைப்பிடிக்கிறாங்க. கைப்பிடிச்சு பொழுதுக்கு நிற்கணுங்கிறாங்க. இது என்ன போட்டி? இது எப்படி? இது சரியா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சரி மொட்டை மாடிக்கு வாங்குடி அப்படின்னு சொல்லி மொட்டை மாடி கூட்டிட்டு போறாங்க. அங்கே போய் பார்த்தா வெயிலா இருக்குது. இந்த மொட்டை மாடியில் 30 ரவுண்டு சுத்துங்க. முதல்ல 50 ரவுண்டு சொல்றாங்க. 50 ரவுண்டு முடியாதுன்னு சொன்னதும் சரி 30 ரவுண்டு சுத்துங்க. அதுவும் ஆம்பளைங்க செருப்பு போட்டுக்கலாம், பொம்பளைங்க பின்னாடியே ஓடணும். நீங்க 2 பேரும் உங்க புருஷன் மேல எந்த அளவுக்கு அன்பு, பாசம் வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க பாட்டி. இது கேட்ட செல்வநாயகி, உதய பெருமாள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமாமா, இந்த அயலி சிவா மேல எந்த அளவுக்கு பாசம், அன்பு காட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் கபிலன் ரித்திகா மேல எந்த அளவுக்கு அன்பு, பாசமா இருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே எல்லாரும் ஆர்வமா காத்திருக்காங்க. அப்ப பார்த்தா ரித்திகா கபிலன் பின்னாடி தொங்கு தொங்குன்னு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஐயோ என்னது கால் இந்த அளவுக்கு சுடுதே. கபிலா, என்ன எனக்கு கால் சுடுது. உங்களுக்கு செருப்பு போட்டதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. அடிப்போடி, இந்த வேகாத மொட்டை வெயில்ல அந்த பரிசுக்காக இப்படி இந்த பாட்டி நம்மளுக்கு இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிருச்சே. இந்த வெயில்ல ஓடவே முடியல, ஒடியாரவும் முடியல, உட்காரலான்ட்டு இருக்குங்கிறாங்க கபிலன். சரி சரி, அந்த பரிசு வாங்கணும்னா பேசாம ஓடித்தான் ஆகணும். ஆனாலும் கால் சுடுது, என்னால ஒண்ணுமே முடியல அப்படின்னு குதிச்சு குதிச்சு ஓடிட்டு வராங்க ரித்திகா. இந்த பக்கம் சிவா அயலி 2 பேரும் 30 ரவுண்டு அப்படியே தம் கட்டி ஓடிட்டு இருக்கும்போது அப்ப இந்த அயலி நேல முடியல, காலெல்லாம் சுடுதா அயலி அப்படின்னு கேட்டுட்டு உடனே சிவா அயலியை அல்லாக்க தூக்கிடுறாங்க. தூக்கி 30 ரவுண்டு அப்படியே வின் பண்ணி வந்துடுறாங்க. இங்க பார்த்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடே அப்பா, சிவா அயலி மேலே என்னமா பாசம் வச்சிருக்காரு, அப்படியே தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. சரி சரி, நீங்க எப்படியும் 30 ரவுண்டு சுத்தி வந்துட்டீங்க. இன்னும் 3வது போட்டி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் கையை மட்டும் விட்டுறக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் ஜோடி சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் சிவா அயலி 2 பேரும் ஒருத்தர் வலது கை, ஒருத்தர் இடது கை. கபிலன் ரித்திகா அவங்களும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு முன்னாடி பிளேட்ல நிறைய வகை வகையான சமையலை செஞ்சு சாப்பாடா பரிமாறி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகா, அப்பா, ஓடி வந்த சலுப்புல என்னம்மா பசிக்குது, இதை அப்படியே வப்பு வப்புன்னு சாப்பிட்டா நல்லா பசியாரும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச ரித்திகா சாப்பாட்டை பார்த்ததும் ஆங்குறாங்க. இந்த பக்கம் கபிலன், ஐயோ என்னது ரித்திகா என் கையை பிடிச்சிருக்காளே, நான் எப்படி சாப்பிடுவேங்கிறாங்க. அப்பா கபிலா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு மீதி அப்படின்றாங்க ரித்திகா. இது கேட்ட கபிலன், அடியே அநியாயமா பாவி, இப்படியெல்லாம் நீ எனக்கு துரோகம் பண்ணாதேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போட்டி தானே வைக்கிறாங்க, இந்த சாப்பிட்டு முடிச்சதும் வேற ஏதாவது போட்டி வைப்பாங்க, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா சாப்பாட்டை பார்த்ததும் டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அயலி சிவா 2 பேரும் சாப்பாட்டை பார்க்குறாங்க. ஓடி வந்த களைப்புல, உனக்கு ரொம்ப பசியா இருக்குமல்ல அயலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவா. ஆமா சிவா, எனக்கு பசிக்கிற மாதிரி தானே உங்களுக்கும் பசியா இருக்கும், நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேங்கிறாங்க. சரி அயலி அப்படின்னு சொல்லி அயலி சிவாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படியே அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் எடுத்து சாப்பிட்றாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சாப்பிட்டதுனால சிவா அயலி 2 பேர்த்தோட உண்மையான அன்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் வெளிப்படுத்தது. இந்த பக்கம் ரித்திகா அவங்க வயிறு மட்டும் நம்பினா போதும், கபிலன் என்னமோ பண்ணிட்டு இருக்கட்டும், அவர் செருப்பு போட்டு தானே நடந்து வந்தாரு, அவருக்கு என்ன பசி, நான் தானே மொட்டை வெயில்ல காக்கான்னு ஓடிக்கிட்டு வந்தேன், எனக்கு தான் பசி அதிகம் அப்படின்னு நினைச்ச ரித்திகா கபிலனை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தான் வயிறு நம்பினா போதும்னா அள்ளி அள்ளி எடுத்து சாப்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த செல்வநாயகி அப்படியே முகம் சுளிக்கிறாங்க. இந்த ரித்திகாவுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. எந்த இடத்துக்கு போனாலும் தான் மட்டுமே நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறா. கபிலன் இப்படி பசியோட காத்து கிடக்குறானேன்னு இவளுக்கு கொஞ்சம் கூட தெரிய வேண்டாம், அறிவு வேண்டாம். பாட்டி, உதய பெருமாள் எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இந்த பக்கம் இந்திராணி வேற சிவா அயலி 2 பேர்த்தையும் பார்த்து ரசிச்சு பூரிச்சிருக்கா. ச்சே, இவ பண்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த
ரித்திகா பண்ணுறது இவளை எப்படி தான் நான் திருத்த போறேன்னு தெரியலையா அப்படின்னு செல்வநாயகி ரித்திகாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அத்தை இப்படி முறைக்கிறாங்க, நான் சாப்பிட்றத ஏன் இப்படி விரைச்சி பார்க்கணும் அப்படின்னு ரித்திகா அந்த பக்கம் திரும்பி வந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஆமாம், இது மட்டும் நல்லா கவனி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க செல்வநாயகி. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நான் இன்னும் சாப்பிடலையேங்கிறாங்க கபிலன். டேய், போட்டி முடிஞ்சது அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. ஐயோ என்னது, பட்டினியோடவா நான் போகணும்? ஏய் ரித்திகா, அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களேங்கிறாங்க. அவங்க எப்படி சாப்பிட்ருக்க முடியும்? என்ன மாதிரி தான் அயலியும் சாப்பிட்ருப்பா, அவளும் பசி எல்லாம் தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு தயாராகலாம் வாங்க, முதல்ல 10 பவுன் செயின் வாங்கணுமல்ல அப்படின்னு சொல்லி ரித்திகா கபிலனை மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளியில் போனால் ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க. 2 பேரும் கை கோர்த்து நிற்கணும். எந்த வண்டி வாகனம் வந்தாலும் நீங்கள் அப்படியே நிற்கணும். என்ன தான் நடக்குதுன்னு, யார் மேலே உயிரா அன்பா பாசமாக இருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க பாட்டி. இதை கேட்ட ரித்திகா, இந்த பாட்டிக்கு இப்படி தான் உயிரியெல்லாம் வச்சு பணையம் வச்சு தான் போட்டி வைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு லாரி ஒன்று வெகு ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்து ரித்திகா டக்குன்னு எழுந்திரிச்சதும், ஐயோ இந்த லாரிக்காரன் போதையில் வருவான் போல இருக்கு, விட்டாஸ் அவ்வளவுதான் முடிஞ்ச கதை அப்படின்னு நினைச்ச ரித்திகா கபிலன் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ லாரி வந்ததும் கபிலனோட கையை உதறி விட்டுட்டு தான் உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதுன்னு ஒட்டமாக ஓடி வெளியில் வந்து நிற்கிறாங்க. கபிலன், அடிப்பாவி, இப்போவும் போட்டியில் தோத்துட்டியடி, ஏண்டி வெச்ச போட்டிக்கு என்னடி அடையாளம், என்ன அர்த்தம், என்னை கையை விட்டுட்டு உன் உயிர் தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு கபிலன் அப்பாவித்தனமாக ரித்திகாவை பார்த்துட்டு இருக்காங்க. ரித்திகா அந்த பக்கம் வந்ததும், எப்படியும் இந்த அயலி சிவா இன்னையோட அவுட்டு, இவங்களோட கதை முடிஞ்சது, இதுக்கப்புறம் இவங்களோட தொல்லையும் இருக்காது, நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கமாக போய் நின்று அப்படி காதை அடைச்சிட்டு ஐயோ அம்மானு சத்தம் கேட்கணும்னு எதிர்பார்த்த ரித்திகா காதை அடைச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அயலி சிவா 2 பேத்துக்கும் பக்கத்தில் அந்த லாரி வந்து அப்படி ஒரு நூல் இன்ச்சில் டக்குன்னு சடன் பிரேக் போட்டு நிற்கிறாங்க. அப்போ அயலி சிவாவுக்காகவும் சிவா அயலிக்காகவும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அப்படியே கட்டி அணைச்சு ஒருத்தர் கையை ஒருத்தர் விடாமல் இறுக்கி பிடிச்சிருக்காங்க. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை, நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தோட பிடிப்பு அப்படி தெரியுது. அந்த பிடிப்பிலையும் அணைப்பிலையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி எவ்வளோ ஒரு அந்யோன்யமாக எவ்வளோ ஒரு காதல் அன்போடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள போய் சந்தேகப்பட்டுட்டுனேன்னு பாட்டி ஒரு நிமிஷம் கூணி குறுகுறாங்க. இந்த பக்கம் ரித்திகாவை கூப்பிட்டு, ஏ ரித்திகா, என்னடி உன் புருஷன் செத்தாலும் பரவாயில்லைன்னு நீ தப்பிச்சு வந்துட்டியாங்கிறாங்க. ஐயோ ஆமாம், அந்த லாரிக்காரர் அவ்வளோ ஸ்பீடாக வந்தார், ஒரு நூல் ஏமாந்துருந்தா நான் அவுட்டுங்கிறாங்க. ஏன் இப்போ அயலி சிவா 2 பேரும் போனாலும் சரி இந்த உயிர் பெருசு இல்லை அப்படின்னு நினச்சி தாண்டி அப்படி நிற்கிறாங்க. நீ மட்டும் என்னடி இப்படி உன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடி வந்த, ஏண்டி போட்டி வச்சிருக்கோன்னு தெரியுமல்ல, தெரிஞ்சிருந்து எதுக்கடி போட்டியிலேருந்து மீண்டு வந்தேன்னு கேட்குறாங்க. ஐயோ என்னது போட்டியா, இதுவும் போட்டியா, போங்க பாட்டி, உயிருக்கு அஞ்சு நிற்கிறேன், இப்போ போய் போட்டி அது இதுங்கிறீங்க, தப்பிச்சா போதுமடா சாமின்னு நானே ஓடி வந்திருக்கேன், கொஞ்சம் ஏமாந்துருந்தா அவுட்டு தான், அப்புறம் நான் போட்டியில் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க ரித்திகா. இப்போ அயலி சிவா 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் நான் இந்த பரிசை கொடுக்க போகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷ மாட்டாட்டிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க பாருடி. அயலி சிவா உயிரை காப்பாற்றினா, சிவா அயலி உயிரை காப்பாற்றினா, இது தாண்டி வாழ்க்கை. புருஷன் பொண்டாட்டினா இப்படி தாண்டி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரை கொடுத்து காப்பாற்றிக்கிற வாழ்க்கை தாண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அயலியும் சிவாவையும் கூப்பிடுறாங்க. சிவா அயலி, நீங்கள் 2 பேரும் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் வச்ச போட்டி தான், உங்களுக்கு வந்து ஆபத்து கிடையாதுங்கிறாங்க. இதை கேட்ட ரித்திகா, அடப்பாவிகளா, ஏற்கனவே பேசி வச்சு தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்களா, இதில் நான் தோற்று போயிட்டேன்னு நிற்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, இது தாண்டி நீ உன் புருஷன் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம், இந்த குடும்பத்து மேலே வச்சிருக்கிற அக்கறை. ஆனால் அயலியை பார்த்தியா எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு, என்ன நடந்தாலும் சரின்னு உயிருக்கு துணிஞ்சு நிற்கிறா பாரு, அவதாண்டி புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு. புருஷனை எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் காப்பாற்றக்கூடியவ அயலி தான். ஆனால் நீ அப்படி கிடையாது, விட்டுட்டு உன் உசுறு தப்பிச்சா போதும்னு ஓடிடுவேன், உன் வயிறு ஃபஸ்ட்டா நீ மட்டும் சாப்பிட்டா போதும்னு நினச்சியல்ல, அந்த மாதிரி அயலி நினைக்கல பாரு. அயலி சிவாவுக்கு ஊட்டி விட்டு தானும் பசியாருனா, இது தாண்டி வாழ்க்கைங்கிறாங்க பாட்டி. புரிய வச்ச பாட்டி திரும்ப அயலியும் சிவாவையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்க கொண்டு வந்த சீர்முறையை சரியாக செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா கிட்டையும் அயலியும் வாழ்த்துறாங்க. இந்த பக்கம் உடைய பெருமாள் இவ்வளவு நாளாக சிவாவும் அயலியும் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனது கூட நான் கண்ணால் பார்க்க முடியல. இப்போ அத்தை வந்ததுக்கு அப்புறமா அவங்க என் கண்ணு முன்னாடியே என் பையனுக்கு கல்யாணத்தையும் நல்லபடியாக பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரும் எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போகிறாங்க, இன்னமும் வாழ்வாங்க அப்படிங்கிறதையும் கண்ணெதிர நிரூபிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இனிமேல் எதுக்காகவும் நான் சிவாவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவன் என் கண்ணெதிரவே அவன் நல்லா இருக்கலாம். இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி இந்திராணியும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உதய பெருமாள். இந்த பக்கம் செல்வநாயகி மட்டும் சிவாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டினா தான் நம்ம மனசுக்கு அமைதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அயலி
உதய பெருமாளோட மகன் சிவாங்கிறத நிரூபிக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்காங்க. இந்த பக்கம் வர்மா கிட்ட இருந்து எப்படியாவது கபிலனை வெளிக்கொண்டு வந்து அவனோட முகத்தெரிய கிழக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டுமா இப்ப அர்ச்சனாவோட பேரு பூகம்பம் மாதிரி அப்படி வெடிச்சிட்டு இருக்குது. இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணுமே அப்படின்னு நினைச்ச அயலே அவங்க மாமா சம்பத்தை போய் பார்க்க போயிருக்காங்க. சம்பத் எங்க இருக்காருங்கிறத விஜயகுமார் தகவல் சொல்றாங்க. இந்த தகவலை கேட்டுட்டு அயலி சிவா அந்த அன்னைக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ பாட்டியும் அதே வீட்டில் தான் இருக்காங்க. சிவா அயலியை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு வந்து பார்த்தா அவங்க 2 பேர்த்தையும் காணோம். அப்போ அயலி சிவா எங்கே போனாங்கன்னு இந்திராணி கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்திராணி இங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் வந்தால் இப்படி தான் 2 பேரும் கிளம்புவாங்கங்கிறாங்க. என்னது இந்த நேரத்தில் கூடவா மீட்டிங் இருக்கும்? அதுவும் இவங்க 2 பேரும் டீச்சர் தானே, இவங்களுக்கு என்ன இந்த நேரத்தில் மீட்டிங் இருக்க போகுதுன்னு பாட்டிக்கு சந்தேகம் வருது. ஆமாம் பாட்டி, அடிக்கடி இப்படி தான் போவாங்க வருவாங்கன்னு செல்வநாயகி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிக்கு சந்தேகமாக இருக்குது. சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவங்க 2 பேரும் வரட்டுன்னு என்னங்கிறத நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு பாட்டி வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அயலி சிவா 2 பேரும் நடு ஜாமத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்ததை பார்த்து பாட்டி வந்து கொஞ்சம் நில்லுங்க, இப்போ இந்த நேரத்தில் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. அயலியும் சிவாவும் திருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, நான் கேட்குற கேள்விக்கே பதில் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அப்போ அயலி பொய்ய சொல்கிறாங்க. பாட்டி நம்பர் தான் இல்லை, இங்கே பாருங்கடி, நைட்டில் கிளம்புறீங்கன்னா ஒன்று திருநா இருக்கணும் இல்லைன்னா போலீஸாக இருக்கணும், நீங்கள் யாருங்கிற